வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் உங்களை நீண்ட நாளுக்கு பிறகு சந்திப்பதில் சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கின்ற சமயத்தில் நிறைய கேள்வி பதில்கள், கோயில் கதைகள், நாட்டு நடப்புகளை பற்றியெல்லாம் நாம் பேசி கொண்டு வருகிறோம். அதுபோல் அப்படியே பேச ஆரம்பித்தது இன்றைக்கி 552வது வாரம். இதற்கெல்லாம் மெயின் காரணம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு தான். இந்த ஆதரவுக்கு சந்தோஷமாக நமக்கு இந்த சேனலை கொடுக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்கள், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்கள், அவருடைய துணைவியார் அம்மையார் அவர்கள், CO மேடம் அவர்கள், டைரக்டர் பிரேம் அவர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ், கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள். ஸ்பான்சர் இல்லாமல் இவ்வளோ நேரம்லாம் நிகழ்ச்சி எப்படி ஓட்டுறது? அப்படியே கண்ணை மூடி திறந்ததுக்குள்ளே 552வது வாரம் அது பாட்டு ஓடிடுச்சு. 52 வாரம் ஒரு வருஷம், 520 வாரம் 10 வருஷம். 10 வருஷத்துக்கு மேலே வெற்றிகரமாக வார பலன்கள் ஓடி இருக்குது. தினப்பலன் வேந்தர் டிவி ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ நேயர்கள், இந்த வாரம் பார்த்திங்கன்னா 1/6/2026 7/6/2026 வரை மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களும் பலன்களும், எளிய தெய்வ வழிபாடு முறைகள், வைகாசி 18 வைகாசி 24. ஸோ இதுக்கு பெரிய பலம், அதில் நிறைய கேள்விகள். மந்திரங்களில் வலிமை நிஜமாகவே இருக்கான்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். அப்படியே ஜாலியாக பேசுவோம். இது எப்பேற்பட்ட ஒரு தப்பான விஷயம். வலிமை இல்லாமையாது மந்திரங்கள் எல்லாமே உருவாக்கியது அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகான்கள், சங்கராச்சாரியார்கள், ரிஷிகள், முனிவர்கள் தான். ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா சோத்திரம்னு இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அவையாரது விநாயகருடைய மந்திரங்கள் இருக்குது. விநாயகர் அகவல். காசிப முனிவரது காரிய சித்தி மாலைன்னு மந்திரம் இருக்குது. திருமூலர் அருளியது இருக்குது, திருப்புகழ் இருக்குது, லக்ஷ்மி சரஸ்வதியுடைய மந்திரங்கள் இருக்குது, கணபதி மந்திரங்கள், கணபதி சோத்திரங்கள், பைரவ மந்திரங்கள், பெருமாளுடைய காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமங்கள், சுப்பிரமணிய பூஜங்கங்கள், அப்படியே சொல்லிக்கினே போகலாம். நம்மெல்லாம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கோம். மந்திர உச்சாடனனுக்கு பவர். 108 முறையெல்லாம் மந்திரங்கள் கேட்கணுன்னு எப்படின்னா ஓடிக்கினே இருக்கணும், சொல்லிக்கினே இருக்கணும். அந்த ஜபம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றும். உங்களை சுற்றி பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க. ஏங்க ஒரு செல்ஃபோனில் ஒரு நெட்டு போட்டு விட்டுட்டா, வர வைஃபையை கனெக்ட் பண்ணி விட்டுட்டா போகாதா? யூடியூப்லேருந்து அது பாட்டு லூப்பில் போட்டு ஓட விட்டுருங்க. ஏதாவது ஒரு மந்திரத்துக்கு அடிக்கிட்டு ஆகிடுங்க. அபிராமி அந்தாதி போகாதா? அபிராமி பற்றே அருளியது. மகா மிருத்யுஞ்ச மந்திரம், நரசிம்மருடைய கவசம், நரசிம்மர் காயத்ரி, அனுமன் சாலிசா, துர்க்கை கவசம், துர்க்கை காயத்ரி, விஷ்ணு காயத்ரி, கோவிந்த நாமாவளி, வாராகி சோத்திரங்கள், அப்படியே முருகிறது எவ்வளோ மந்திரங்கள். கனகதார சோத்திரம்லாம் கேட்டாவே பண கஷ்டம் தீரும்னா தீரும். நம்பிக்கையாக கேட்கணும். அபிராமி அந்தாதிலே கடைசியாக 100 பையன்னு ஒரு பாட்டு.
ஆத்தாலையும் அபிநயம் இல்லையே அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூனர் தலைப்பு வீடங்காத்தாலே அங்கு சும பாசம் குசுமு கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கினிய தொழுவருக்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு இருக்குது. இதோடலாம் வேறு என்ன வேணும்? அல்டிமேட்டுங்க. டெய்லி கொண்டு போங்க. நம்மளாம் ட்ராவலே எவ்வளோ தொலைவு போகிறோம். காரில் போட்டிருக்குங்க, காதில் போட்டுக்குங்க, சந்தோஷமாக பாட்டல் போட விடுங்க, வீட்டில் தூங்குங்க, நைட்டில் போட்டு விட்டு தூங்குங்க. அதெல்லாம் என்ன 24 hours எப்போ என்னமோ கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பகல் அமெரிக்காவில், உங்களுக்கு இரவுன்னா அவங்களுக்கு பகல், அவ்வளோதான். நீ பகலில் தான் கேட்கணும், நைட்டில் தான் கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. உனக்கு நிம்மதி வேணுமா, அதிர்ஷ்டலக்ஷ்மி வேணுமா, அது பாட்டு வீட்டில் ஓட விடு, அவ்வளோதான். உன்னை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நல்ல புஸ்தகங்களை வச்சாவே அந்த பலம் உண்டா. கேளுங்க, நிறைய பாருங்கள். அனுமன் சாலிசாலாம் வேறு லெவல் ஹெல்ப் பண்ணும். சிம்பிள் மந்திரம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை டெய்லி போடுங்க. கோளார் பதிகம் போகாதா? திருஞான சம்பந்தர் வேயிறு தோளில் மங்கன் விடுமண்ட கண்டன் மிக நல்ல மீனை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உள்ளமே புகுந்து வதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளம் வெளி சனி பாம்பு 2 முடனே அசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாருக்கவருக்கு மிகவே. யார் சொன்னது? திருஞான சம்பந்தர். இதெல்லாம் போகாதா? நிறையங்க. உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லி யூடியூப்பில் தட்டுங்க, அந்த பாட்டு வந்து நிற்கும். பிள்ளைகள் படிக்கணும், அதுக்கு என்ன பாடல் வந்து நிற்கும், அதை மட்டும் எடுத்து வச்சு கேளுங்க. யாராவது பாடியிருப்பாங்க, ஆனால் அது அவங்க நல்லா தானே பாடியிருப்பாங்க, அப்படி நம்பி பாடுங்க. அவங்க ஏன் தப்பாக பாடணும் ஒரு அச்சரத்தை? அவங்களுக்கு தானே அது பிரச்சனை. ஸோ மந்திரங்கள் எப்பயுமே ரொம்ப பலம். தயவுசெய்து அது யாராவது சொல்கிறான், இதை கேட்காத, அதை சொல்லாத. சில மந்திரங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும். சஷ்டி கவசம் கேட்டால் கரெக்டாக இருக்கணும். வேல்மாறல் பண்ணால் கரெக்டாக வேலுக்கு பூஜை பண்ணணும். சும்மாலாம் பண்ணக்கூடாது. வேல்னா அதுக்கு எலுமிச்சை பழம் வச்சு பூஜை பண்ணணும். சிலதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். கேட்டுக்குங்க. இப்போல்லாம் நிறைய பேருங்க, நிறைய குருமார்கள், நிறைய பிராமணர்கள், வேத பாடசாலையில் இருக்கவங்கலாம் நீங்கள் கேட்டாவே சொல்லி கொடுத்துருவாங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் ரகசியமே இல்லை. மந்திர உபதேசத்துக்கே ஆன்லைன் வந்துடுச்சு. தேடுங்கள், கிடைக்கும். ஸோ மந்திரங்கள் கேட்பதால் நல்லது நடக்கும்னா நல்லது தான் நடக்கும். அது வந்து உங்களுக்கு பெரிய பலம். கண்டிப்பாக விட்டுறாது, தயவுசெய்து விட்டுறாது. ஊருக்கெல்லாம் பறித்து ஜாலியாக கேளுங்க. எவ்வளோ ரீல்ஸ் பார்க்க போகிறீங்க? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு மந்திரம் கேட்கறதுல என்ன ஆகுது? கேட்கறச்சே எதை பற்றியும் யோசிக்காதுங்க, அதை மட்டும் கேளு. பித்ருதோஷம் உண்மையான்னு கேட்டிருக்காங்க. பித்ருதோஷம் உண்மையாலாம் யோசிக்காது. சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரும். பசுமாடுகளுக்கு உணவளித்தால் பித்ருதோஷம் வராது. நீங்கள் எங்கேயாவது தொலைவில் இருக்கீங்கன்னா எவ்வளோ கோசாலா நடத்துகிறாங்க. நான் கூட இப்போ ஆரம்பிக்கிறேன். நான் நிறைய பேர் இதை தான் கேட்குறாங்கன்னு சொல்லி நண்பர்கள்லாம் வச்சு நல்ல சிஸ்டமாக பண்ணுறோம். பசுமாடுகளுக்கு உணவு வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, என் சார்பாக கோதுமை தவிடு, வெல்லம், வேறு உணவுகள், குச்சி தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடு, அகத்திக்கீரை வாங்கி கொடுக்காதுன்னு. பேரண்ட்ஸ் இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுச்சு. பசுமாடு மேஷத்துலேருந்து மீன வரை உள்ள ராசிக்காரங்க உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 100 ரூபா 50 ரூபா நீ உன் கையால் ஒரு பிடி அரிசி கஞ்சி வச்சா போகாதா? எல்லாம் வாழைப்பழம் 2 வாங்கி கொடுத்தா போகாதா? கண்டிப்பாக பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருந்தால் இந்தியாவுக்கு வரைச்சா பசுமாடுக்கு பண்ணி கொடு.
பெரிய தோஷம். காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அந்த சங்காதியெல்லாம் உங்களுது. எங்கே வேணுமா போய்க்கும். செல்விக்கு வேண்டியது பசுமாடுக்கு உணவு கொடுப்பது. அது கொடுக்க கொடுக்க எறும்பு புத்துக்கு அரிசி மாவு போடுறது. இந்த மரத்துலலாம் எறும்புங்க ஓடும், உடனே போய் கழிச்சு விட்றாதீங்க, அரிசி மாவு போட்டு வந்துரு. அரிசி மாவு வந்து மகாலட்சுமியுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணிப்பார், நிறைய நல்லது நடக்கும். அரிசி மாவும் வெல்லத்தையும் கலந்து போடுறது இன்னும் விசேஷம். நிறைய பேர் சர்க்கரை கலந்து போடுவாங்க, அது உங்கள் விருப்பம். அதனால தான் ஒரு காலத்தில் அரிசி மாவு கோலம் தான் வீட்டு வாசலில் போடுவாங்க. அந்த அரிசி மாவு கோலம்னா அந்த எறும்புகளுக்கு உணவாகும். இதெல்லாம் அவ்வளோ முக்கியம். பசுமாடுகளுக்கு கொடுத்தா பிண்டம் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு பரிகாரம் உண்டு. ஸோ இதெல்லாம் பித்ருதோஷத்துக்கு எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம். புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் முடிஞ்சால் வீட்டு பக்கத்தில் எங்கே பசு மாடு இருந்தால் வாங்கி கொடுங்க. இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. ஆனால் பண்ணுங்க. நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு வச்சு பண்ணுங்க. நிறைய ஃப்ராடு இருக்குது. கோயிலுங்களுக்கெல்லாம் நிறைய நீங்கள் மாடை வாங்கி கொடுத்தா நைட்டுக்குள்ளே விற்றுருவானுங்க. எல்லாத்துலேயும் எல்லாம் சிஸ்டம் பண்ணுறோம், நிறைய மாறும். இந்து தர்மத்தில் நிறைய விஷயங்கள் மாறும். அந்த காலத்தில் எப்படி இருந்தது அதுபோல் வேத பாடசாலைகள், கோசாலைகள், தங்கும் விடுதிகள், இதெல்லாம் மக்களுக்கு இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாமளும் நல்லது நடப்போம்னு நம்புவோம். ஓகேவா? அடுத்தது இந்த வாஸ்து பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. வாஸ்து பார்த்து வீடு கட்டியும் பல பிரச்சனைகள் இருக்குன்னு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒரு வழி சொல்லுங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் தசாபுத்தி சரியில்லைன்னா வரும் பிரச்சனை. நிறைய பேர் நான்லாம் பார்த்துட்டேன். வாஸ்து பார்த்து நல்லா அற்புதமாக எல்லாமே வாஸ்துபடியாக கட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது. யாருக்காவது விற்றுட்டு அவன் வந்து ஜம்முன்னு இருப்பான், இவன் வெளியில் போயிடுவான். தசாபுத்திகள்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். வாஸ்து முக்கியமாக வச்சுக்கோங்க. நான் தப்பாலாம் சொல்ல. வாஸ்துன்றது அக்னி மூலை, குபேர மூலை, ஈசானிய மூலை, வடமேற்கு மூலை, இவ்வளோ தான் பிரிச்சுக்கணும். எளிய வழி சொல்கிறேன். வாஸ்துல உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இப்போ இருக்குதுன்னா வச்சுக்கோங்க. பிளாட்டுக்குள்ளே இருக்கீங்க, பிளாட் இல்லை, ஃப்ளாட்டுக்குள்ளே வாஸ்துவில் பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுங்க, அந்த பில்டிங்கில் இப்போ இந்த ரூம் இருக்குது, எல்லா ரூம்லேயும் என்ன பண்ணுங்கள், அந்த பைப்பு மாதிரி ஒன்று போட்டுருங்க. உடனே உங்களுக்கு அழகு கெடுதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிவிசி பைப்பில் எலக்ட்ரிக்கல் ஓடும்ல, அது மாதிரி பைப் போட்டு சிம்பிள் வழி, அதுக்குள்ளே செப்பு கம்பியை உள்ளே விட்டுருங்க. ரொம்ப சீப்பாக தான் ஆகும். செப்பு கம்பி நல்ல தடி கம்பியை விட்டு ஈசானியம் பக்கத்தில் அந்த செப்பு கம்பியை டேப்பிங் அடிச்சிருங்க. செவுத்தில் மேலே வைக்க முடியுமா, இல்லை கீழே வச்சா மேலே மேட்டு போட முடியுமான்னு பாருங்கள். அது உங்கள் இஷ்டம், எனக்கு தெரியாது. எனக்கு ஐடியா கொடுக்க தான் தெரியும். அதுபோல் எல்லா ரூமுக்கும் போட்டுருங்க. பாத்ரூமுக்கு போட்டுருங்க, கிச்சனுக்கு போட்டுருங்க, ஹாலுக்கு போட்டுருங்க, எல்லா ரூம்லேயும் இருக்கட்டும். எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் செப்பு கம்பிகள் போட்டு இது மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இல்லை வீடை சுற்றி இடம் இருக்குன்னா வீடை சுற்றி போட்டுருங்க மண்ணுக்குள்ளே. ஈசானியத்துலேருந்து அந்த டேப்பிங் அடிக்கணும். 2 கம்பியை வச்சு டேப்பிங் அடித்து, கருப்பு இது டேப்பிங், எல்லா டேப்பிங் அடித்து அந்த பிவிசியில் போட்டு, ஒன்றும் கரண்ட்லாம் வராது. அதில் அந்த செப்பு கம்பிக்கு அந்த வாஸ்துவை வந்து நிலைநிறுத்தும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப சீப்பாக இருக்கும். செப்பு கம்பி என்ன வரப்போகுது, பிவிசி பைப் என்ன வரப்போகுது.
வேணுன்றவங்க பண்ணுங்க. இல்லை இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு கணபதி யந்திரம்னு கேளுங்க. மகா கணபதி யந்திரம் அதிகபட்சமாக 50 ரூபாந்து 500 ரூபாய். சிலருக்கு அது உங்கள் வசதி, தங்கத்தில் எழுதிங்கன்னா அது விலை அதிகமாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மகா கணபதி யந்திரம், மச்ச வாஸ்து யந்திரம். மச்ச வாஸ்து யந்திரம் வந்து எதில் வரும்னா தெலுங்கில் வரும், மீன் போட்டிருக்கும். கணபதி யந்திரத்தை மேலே வச்சுருங்க, மச்ச வாஸ்து யந்திரத்தை கீழே வச்சுருங்க. இப்படி கணபதி யந்திரம், இது மச்ச வாஸ்து யந்திரம். நல்ல ஃப்ரேம் போட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே இதுதான் வாசப்படி இருக்கு இல்லையா, அங்கே அந்த உள் வாசலில் மாட்டிட்டு டெய்லி ஒரு ஊதுவத்தி காட்டுங்க, போதும், சூப்பராகிடும். ஒன்று செப்பு கம்பியில் கட்டம் போட்டுருங்க, இல்லை ரெண்டும் பண்ணிக்க, நிறைய நிம்மதி கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்பலாம் செலவு பண்ணி இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கீங்க வீடு, வாஸ்துப்படினா அதை இடித்து இதை இடிச்செல்லாம் மாட்டாதீங்க. எளிமைப்படுத்தப்பட்ட வாஸ்துக்கு பலம் உண்டு. செஞ்சு பாருங்கள், நிறைய நல்லது நடக்கும். அடுத்தது 7.5 சனி பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சனி 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 7.5 சனி எத்தனை வாட்டி வரும், என்ன பண்ணும், சனி திசைனா என்ன பண்ணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து 30 வயசுக்குள் 15 வருஷம் சனியால் பாதிக்கப்படுவாங்க. இது உண்மை. 7.5 சனி வருதா, அது எவ்வளோ? 7.5 வருஷமா? அர்த்தாஷ்டம சனி, சனி 4 வந்தால் அது எவ்வளோ வருஷம்? 2.5 வருஷம். அப்போ 7.5 2 10ஆவதா? கண்ட சனி, அதுதான் 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, அது 2.5 வருஷம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 12.5 வருஷம். அடுத்தது அஷ்டம சனி, அது எவ்வளோ வருஷம்? 2.5 வருஷம். 7.5 3 கட்டத்தில் 7.5, அப்போ எவ்வளோ? 15 வருஷம். இதே நினச்சி வாழ முடியுமா? 27.5 வருஷத்துக்குள்ளே இருந்து 30 வருஷத்துக்குள்ளே 15 வருஷம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது சனியால். இதில் பூச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம் பிறக்கரிச்சு 7.5 பிறக்கரிச்சு சனி திசையில் தான் பிறப்பீங்க. இப்போ குரு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை என்னது, புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இவங்களுக்கு பிறந்து 16 வருஷம், அதிகபட்சமாக 14 வருஷம். அந்த 14 வருஷம் தாண்டின உடனே உங்களுக்கு வரக்கூடியது சனி திசை தான் 19 வருஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ராகு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம், முதல் 18 வருஷம் ராகு, அதில் முதல் 1ஆம் பாதமே இருக்கட்டும், 16 வருஷம் ராகுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது குரு, அது ஒரு 16 32, அதுக்கப்புறம் 19 வருஷம் என்ன திசை? சனி திசை. ஸோ சனி திசை என்பதோ, சனி 7.5 சனி என்பதோ, அர்த்தாஷ்டம சனி என்பதோ, கண்ட சனி என்பதோ, அஷ்டம சனி என்பதோ உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கினே இருக்கும். இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. சனின்னாவே உடற்பயிற்சி தான். சனினாவே தெம்பாய் குதின்னு குதிக்கணும். நான் ஹேண்டிகேப்பு, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி கிடையாது. மனதில் தெம்பாக இருக்கணும், ஃபிட்னஸாக இருக்கும், பெரிய பலத்தை கொடுக்கும். சனி என்றதுக்கெல்லாம் விநாயகர் தான், காரிய சித்தி மாலை தான், அனுமன் சாலிசா தான். சனி சனி சனின்னு அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. இப்போ 7.5 சனி யாருக்கு இருக்குது? கும்பத்துக்கு இருக்கா, மீனத்துக்கு இருக்கா, மேஷத்துக்கு இருக்கா? அடுத்த சனி பயிற்சியில் ரிஷபத்துக்கு வரும், கும்பம் வெளியில் போயிடும். ஸோ இப்போ இப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது? சிம்மத்துக்கு அஷ்டம சனி இருக்கா,
கன்னிக்கு கண்ட சனி இருக்கா? தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கா? ஸோ பார்த்துக்கோங்க எத்தனை ராசி படுது பாரு. 7.5 சனியில் 3 ராசி வந்துடுச்சு. அஷ்டம சனி சிம்மம் வந்துடுச்சு, 4 ராசி. அடுத்தது கண்ட சனியில் கன்னி வந்துடுச்சு, 5வது ராசி. அர்த்தாஷ்டம சனி 4ல் சனி வந்து தனுசு வந்துடுச்சு, 6 ராசி. எப்பயுமே மாற்றிக்கினே இருக்கும் ஷெடியூல், புரியுதா? ஸோ இதுதான் சனியுடைய தாக்கங்கள். சனி வாழ்க்கையில் நம்மளுடன் எப்பொழுதும் இருப்பார். அவரை நினைத்து பெருமை கொள். எல்லா கிரகமும் நம்மளுடன் சுற்றி தான் இருக்கும். 2.25 நாள் கம்மி கிரகம் சந்திரன், அதிகபட்சமான கிரகம் 2.5 வருஷம் சனி. இந்த 9 கிரகங்களை சுற்றி தான் நம்ம வாழ்க்கையுடைய பிணைப்பு. அதில் சனின்னு ரொம்ப பயப்படுறதை விட்டு உடற்பயிற்சி, தெய்வ பலம், விநாயகர், அனுமனை கும்பிடுவது, நரசிம்மரை கும்பிடுவது, பைரவரை கும்பிடுவது, சுறுசுறுப்பாக உங்களை வைத்து கொள்வதெல்லாம் சனி நன்மையும் சந்தோஷத்தையும் தான் தருவார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த வாரத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அற்புதமான அமைப்பு, முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கம். யார் எது சொன்னாலும் வார்த்தையில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். சத்துருக்களை ஜெயங்கொள்ளக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் மாறும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் நடப்பதும், வீடு கட்டுறது, இன்டீரியர் வாங்கிறது, வண்டியில் மாற்றங்கள் ஏற்படுவது, புது வண்டி பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கனிந்து வரக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் காணப்படுவது. கண்டிப்பாக மன அழுத்தம் தீர்வது, பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது, பயணங்கள் மூலியமாக ஆத்ம ரீதியாக பெரிய நட்புகளை சந்திப்பது, புதிய நீங்கள் எதிர்பார்க்காத கடவுளுடைய ஆசீர்வாதத்துடன் திடீரென்று சிலருடைய ஆசீர்வாதத்தால் பெரும் தொழிலதிபர்களாக மாறுவது, ஆசீர்வாதம், அதிகாரிகள், அமைச்சர்கள், பெருமை மிக்க மக்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். பெருமாள் தாயார் அனுமன் வழிபாடு மிக முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனமாக இருப்பது. சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக்கொள்வது. இழுபறியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை பரிபூர்ணமாக பார்த்துக்கொள்வது. கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது. வார்த்தைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழிலில் இருந்த சங்கடங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது. ஏற்றங்களும் அனுகூலங்களும் மிக அற்புதமான அமைப்பை ஏற்படுத்துவது. உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. அதேபோல் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் குடும்பத்தாருடன், பெரியவர்களுடன், உங்கள் மீது அன்பு கொண்டவர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வது. மெயினாக விஷயம், சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர். பெருமாள் வழிபாடு, சளி தொந்தரவு, விட்டமின் டி, கால்சியம், எலும்புகள் பிரச்சனை, மற்ற அனைத்து விஷயங்களும் ஏற்றம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளும்.
தொழில் ரீதியாக பழைய கடன்கள் செட்டில் செய்வது ரீதியாக, மன அழுத்தம் ரீதியாக, தூக்கமின்மை ரீதியாக இருந்த பாதிப்புகள்லாம் மாறும். தொழிலில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை. புதிய தொழில் தொடங்கலாம் என்றால் யோசிக்கவே கூடாது. கடன் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு நிம்மதியும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய காலகட்டமாக காணப்படுவது மிதுனத்திற்கு அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, சுபவிரயம், சுப செய்திகள், தேக ஆரோக்கியத்தில் மட்டும் பிபி, கொலஸ்ட்ரால் பார்த்துக்கொள்வது, மன அழுத்தம் ஏற்படுவது, எதற்கோ யாருக்கோ அதை யோசித்து கொண்டிருப்பதை மட்டும் விட்டுவிடுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். புது தொழில், குடும்பத்தில் நிம்மதி, கணவன் மனைவிக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, திருமணம் ஆனவர்களுக்கு ஆசீர்வாதம் ஏற்படுவது, பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, வார்த்தைக்கு பெரும் செல்வாக்கும் பெரும் மரியாதையும் ஏற்படுவது, எல்லா விதத்திலும் யோக பலங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி கடகராசி. தனிப்பட்ட இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அற்புதமான நன்மையும் சந்தோஷமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு கெட்டி மேளங்களும் நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களுக்கும் குறைவு இருக்காது. பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. எப்பொழுதும் நவகிரக குரு தான் உங்களுக்கு நல்லது. அதை கும்பிட கும்பிட ஏற்று. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம். வெளியூர் பயணங்கள், தனிப்பட்ட பயணங்கள் எல்லாம் ஏற்றம், லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலையாட்களில் இருந்த பாதிப்புகள்லாம் படிப்படியாக குறையும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோருடன் அன்பு காட்டுவது, பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த வருத்தத்தை பிரித்து கொள்வதெல்லாம் நன்மைகள் ஏற்படும். செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படும். அதேபோல் சிம்மராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும். புதிய அறிமுகங்களில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஆசை பாசைக்கு நம்பி மோசம் போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். உங்களிடத்திலிருந்தே உங்களுக்கு ஏதாவது சொல்லி தூபம் போட்டு விடுவார்கள். அதனால் எந்த பயணங்கள், வெளியிடம், சொந்தக்காரர்கள், புதிய இடம், ஷாப்பிங் ஏரியாவில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோரோட விஷயத்தில் கவனம். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெருமாள் வழிபாடு நன்மை தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உறவுக்காரர்கள் விஷயத்தில் குறிப்பாக தந்தை வழி உறவுகளில் பெரும் சிக்கல்கள் காணப்படும்.
நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும், வெள்ளை கொடி காட்டிவிட்டு தப்பித்து கொள்ள வேண்டும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் சிறு சிறு சடங்குகளெல்லாம் மாறும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். தொலை தூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நினைத்த காரியங்கள்லாம் நடைபெறுவது பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரும் தத்துவத்தையும் பெரும் சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களை பாதுகாக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்மந்தப்பட்ட உபத்திரம், தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். இழுபறியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை தரும். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மன அழுத்தம் வேண்டாம். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், கொடுத்த வாக்கு நிம்மதியும் நம்பிக்கையும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும். இரத்த பந்த உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பழைய கடன்கள் பைசலாகும். பழைய விஷயங்கள் ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அற்புதங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். துலா ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ மாற்றங்கள் ஏற்படுத்தால் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம். மன அழுத்தம் வேண்டாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும். பெரும் செல்வாக்கும் அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக எலும்புகள் விஷயத்திலும் சளி தொந்தரம் தான் பிரச்சனை. மற்றபடி எல்லா நல்ல காரியமும் குருவின் பார்வையால் ஏற்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மை. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரமும் தொழிலமைப்பும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவதற்குண்டான அற்புத காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு பாதிப்புகள் பெரிதாக்கலாம். கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்துக்கு உங்களுக்கு சிறு சிறு சஞ்சலங்களுக்கு குரு வந்துட்ட பிறகு நிறைய நல்லதுகள் அணிவகுத்தாலும் இந்த சூரிய புத மாற்றங்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குறிப்பாக குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் கவனமாக இருக்கணும். புதிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய அறிமுகத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே நன்மைகள் அதிகமாக காணப்படக்கூடிய ராசி விருச்சகம். குருவின் விசேஷ பார்வையில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம், அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம், பணவரவு, தொழில் ரீதியாக முன்னேற்றம், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூரங்கள், வெளி உலகம், நண்பர்கள் விஷயம், கோயில் திருப்பணிகள், எல்லா இடத்துக்கும் சென்று விட்டு வருவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் மாறுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புத காலகட்டம்.
அற்புதமான அமைப்பு. சிவனை வழிபாடு செய்ய செய்ய நன்மைகள் ஏற்படுவது. முதுகு வலி மட்டும் கவனமாக பார்த்து கொள்வது. மற்றபடி எல்லாமே ஏற்றங்கள் ஏற்படுவது. வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. செல்வாக்குகள் கூடுவது. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வண்டி வாகன மாற்றங்கள். சினிமா துறை, கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரும் பேறு புகழ் பெறுவது. உறவுக்குள் மத்தியில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சைப்பழ ஊறுகாவும் தானம் கொடுப்பது நன்மையான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரம் மகனம், நரம்பு சம்பந்தப்பட்ட கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தீபம் ஏற்றுவது அற்புதமான அமைப்பு. லாபம், அனுகூலம், பணவரவு, முதலீடுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, தொழில் ரீதியாக ஏற்றம், பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது, ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்க்காத நல்லது நடக்கிறது. எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது, மிக கவனமாக பார்த்து கொள்வது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது. பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் இல்லாமல் இருப்பது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, நல்ல விஷயங்கள் ரீதியாக, சுபகாரியங்கள் விஷயங்கள் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது. குடும்ப விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி சொல்வேன், அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற எல்லா விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மட்டும் ராகு இருப்பதனால் கோபதாபம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு எதிர்பார்க்காத நல்லது, யோக பலத்தை பெற்றுத்தருவது, இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நல்லது நடக்கிறது. குறிப்பாக 60 வயது வரை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடப்பது. 60 வயது மேலானவர்கள் எல்லாம் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது. கண்டிப்பாக வயிறு, மறைமுகஸ்தான உபத்திரங்களில் கவனம். சத்துருக்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது கும்பம். வாகனங்களில் கவனம். யாரை பற்றி தவறாமல் பேசுவதோ, சோஷியல் மீடியாவில் இருப்பதோ தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் அதிக கவனமாக கும்பராசிக்காரர்கள் இருப்பது ஏற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயங்கள், நாட்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழிலில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கும்பம். இளம் வயதை சார்ந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு நன்மைகள், அனுகூலங்கள், சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள், பதவி உயர்வுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். ராகு ஜன்மத்தில் இருப்பதனால் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் அதீத கவனம் இல்லை என்றால் தவறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள் நல்லது. செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு உடற்பயிற்சி அதிக முக்கியம். குருவின் பார்வை, விசேஷ பார்வையில் இருக்கக்கூடிய ராசி. நிறைய நல்லது நடக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். சத்ருக்கள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படும். கேஸுகளில் வெற்றி ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்து பயணங்கள், பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். இழுபறியாக இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும்.
தொலை தூரத்திலிருந்து ஆத்ம ரீதியான அனுகூலங்கள் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் குரு வழிபாடு, ஏதாவது ஒரு குரு வழிபாடு, மகான்கள், ராகவேந்தர்கள், பாபா போன்ற வழிபாடு பெரிய நம்பிக்கை தரும். அபிராமி அந்தாதில் 40, 59, 75 மட்டும் படிக்க வேண்டும். ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டத்தை விரைந்து பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபகாரியமெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய வீடு மீனராசி வீடு. எனவே அதற்கேற்றவாறு உங்களை புன்முகத்துடன் வைத்துக்கொள்வதும் சுறுசுறுப்புடன் வைத்துக்கொள்வதும், வீணாக தேவையில்லாத கேளிக்கை மற்ற விஷயங்கள்லாம் நகர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு போகும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் மீனத்துக்கு ஏற்படுவது ஆச்சரியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/6/2026 முதல் 7/6/2026 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.